நாம யாருக்கும் பாரமா இருக்க வேண்டாமா? என்ன பொத்தி பொத்தி வளர்த்தியே, ஆனா நான் பெத்த தாயை கொல்ற பாவத்தை செய்ய போறேமா? என்ன மன்னிச்சிடுமா. என் அப்பா யாரு, அவரு எப்படி இருப்பாருன்னு நான் யோசிச்சு பார்க்காத நாளே இல்லம்மா. கஷ்டம் வரும்போதெல்லாம் அப்பா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்குமான்னு நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். காரு பணம் பங்களான்னு எதுவுமே வேணாம், அப்பாவை பார்த்தா போதும்னு தான் நான் வேண்டிக்குவேம்மா. என்ன இருந்தாலும் அப்பாவை நான் பாப்பேன். அதுக்கு பிறகு அவர் என்ன விடவே மாட்டாரு. அவரு கூட கூட்டிட்டு போய் வச்சுப்பாரு. இது வரைக்கும் கிடைக்காத அன்பெல்லாம் கொட்டி கொடுப்பாருன்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். எல்லாமே பொய்யா போயிடுச்சுமா, எல்லாமே பொய்யா போயிடுச்சு. அப்பாங்கிற மனுஷனை நான் பார்க்காம இருந்திருந்தா கூட அவரை பத்தி நல்ல விதமா கற்பனை பண்ணிட்டு இருந்திருக்கலாம். உன்னையும் அம்மாவையும் யாருக்கும் தெரியாம ரகசியமா தங்க வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. கொஞ்சம் பொறுத்துக்கணுமா, அப்புறம் சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வைப்பாரா. சோத்துக்கு இல்ல, சொத்து வேணும்னா நான் அப்பாவை தேடிட்டு இருந்தேன். இப்பவும் நாம அனாதைதாம்மா. நமக்கு ஒண்ணுனா யாருமே வந்து நிக்க போறது இல்ல. பெத்த அப்பாவே பொண்ணுன்னு சொல்ல மாட்டாரு. இனி எதுக்குமா நீயும் நானும் உயிரோட இருக்கணும்? நம்மளால யாருக்கும் எந்த கஷ்டமும் வர வேண்டாமா? நாம யாருக்கும் பாரமா இருக்க வேண்டாமா? பூமிக்கு பாரம் இல்லாம போய் சேர்ந்துருவோம். என்ன பொத்தி பொத்தி வளர்த்தியே, ஆனா நான் பெத்த தாயை கொல்ற பாவத்தை செய்ய போறேமா? என்ன மன்னிச்சிடுமா. அடுத்த ஒரு பிறவி இருந்தா நீ எனக்கு மகளா பிறக்கணும். இப்போ செய்ய போற பாவத்துக்கு அடுத்த ஜென்மம் முழுக்க பிராயச்சித்த செஞ்சிடமா. ஐயோ, ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கடவுளே! சரோஜா, ரவி, சரோஜா, என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? என்னடா ஆச்சு? என்னாச்சு சொல்லுப்பா, ஏன் கத்துன? சரோஜா சரோஜான்னு கத்திட்டு இருந்தியே, என்னடா ஆச்சு? அம்மா, ஒரு கெட்ட கனவுமா. பூங்குடிக்கும் சரோஜாக்கும் ஏதோ ஆகுற மாதிரி எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா. ரவி, நீ அவங்களையே நினைச்சிட்டு படுத்திருப்ப, அதனாலதான் கனவுல வந்திருக்கு. நல்ல வேளை, சீதா ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவ இருந்திருந்தா யாரு என்ன ஏதுன்னு கேட்டு உன்னை நச்சரிச்சிருப்பா. எப்படியா இருந்தாலும் தெரியதானமா போகுது, சொல்லதானே போறோம். என்னப்பா ஆச்சு? எங்க கிளம்புற? துணி எல்லாம் எதுக்கு எடுத்து வச்சிட்டு இருக்க? காலையில 5 மணிக்கு மதுரைக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குமா. ஐயோ, அதுல மதுரைக்கு போய் அங்கிருந்து கொடைக்கானல் போறேன். சரோஜாவும் பூங்குடியும் அங்கதான் இருக்காங்க. இருப்பா, அவசரப்படாத. இல்லம்மா, இப்படி ஒரு கனவு வந்ததுக்கு அப்புறம் என்னால எப்படி பொறுமையா இருக்க முடியும்? ஏதோ பிரச்சனை இருக்குமா. ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டினதுக்கு அப்புறமும் ட்ரீட்மெண்ட் பார்க்காம அவங்க ஏன் போனாங்க? அப்படி இதை விட முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும்? ஏதோ பிரச்சனையா தான் இருக்கணும். அது என்னன்னு தெரியாம எனக்கு நிம்மதி இருக்காதுமா. ஐயோ ரவி, இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் தானப்பா. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. இத பாரு, கல்யாண வேலை நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீ அவங்கள தேடிட்டு போனா பெரிய குழப்பம் தான் வரும். கல்யாணமே நின்னு போக வாய்ப்பு இருக்கு. கல்யாணம் முடியற வரைக்குமாவது கொஞ்சம் அமைதியா இருப்பா. அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உன் நல்ல மனசுக்கு
அவங்களுக்கு கெட்டது எதுவுமே நடக்காதுப்பா. நடக்க கூடாதுமா. அவங்களுக்கு எதுவும் நடக்க கூடாது. அவங்க வரணும். பூங்குடி ஆசைப்பட்ட மாதிரி சரோஜாவை என் மனைவியா, அவளை என் மகளா நான் ஏத்துக்கணும். அந்த கௌரவத்தை நான் கொடுக்கணும். அதாம்மா நியாயம். அதுக்காக தானே அவங்க எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் கொடுக்கலாம்ப்பா. நாமளும் அதுக்காக தானே இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணோம். கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடியட்டும். இல்லம்மா, அது இல்ல ரவி, இத பாரு, கல்யாணம் முடியற வரைக்கும் இதுல எந்த குழப்பமும் வரக்கூடாதுன்னு ஸ்ரீராம் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டான்ல. அவன் சொன்ன மரியாதைக்காவது நீ பேசாம இருப்பா. இத பாரு, நீ படுத்து தூங்கு. நான் சொல்றத கேளு. இந்த விஷயத்த பொறுமையா தான்ப்பா ஹேண்டில் பண்ணணும். இல்லனா எல்லாருக்குமே பிரச்சனை வந்துரும்பா. பூங்குடியையும் சரோஜாவையும் சேர்த்துதான் சொல்றேன். இன்னொரு தடவை அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுமா. அப்போ இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருப்பா. ரவி, படுப்பா. சரிம்மா, நீங்க போங்க, நான் படுத்துக்கிறேன். சரிப்பா. சரோஜாவையும் காணும், பூங்குடியும் காணும். கனவுல நடந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்குமோ? ரொம்ப பயமா இருக்கேன். என்ன பண்றது? அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஊருக்கு போனாலும் அம்மா வேணான்றாங்க. இந்த நேரத்தில் யார் ஃபோன் பண்றது? தெரியாத நம்பர்ல இருந்து கால் வருது. யாருன்னு தெரியலையே. ஏதாவது அவசரமா இருக்குமோ? ஒருவேளை பூங்குடியா இருக்குமோ? ஹலோ, என்ன ரவிசங்கர், ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரம்? புது நம்பரா இருக்கேன்னு எடுக்க யோசிச்சியா? யார் பேசுறது? எல்லாம் தெரிஞ்சவங்க தான். உன்னோட ரகசியம் தெரிஞ்சவன்னு சொல்றேன். ரகசியமா? என்ன சொல்ற? ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத ரவிசங்கர். பூங்கொடி தான் உன்னோட மகங்கிறதும் சரோஜா தான் உன்னோட ஒய்ஃப்ன்றதும் எனக்கு தெரியும். நீ அவங்கள அனாதையை விட்டுட்டு உன்னோட 2வது ஒய்ஃபோடையும் உன் பொண்ணு தீபிகாவோடையும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஏய், யார் நீ? அது உனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. சரி, உனக்கு என்ன வேணும்? எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ண? அதை சொல்றதுக்கு தான் இப்போ நான் கால் பண்ணேன். ஹாஸ்பிட்டலில் அனாதையாக இருந்தவங்களுக்கு நான் தான் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கேன். அதையே என் பாஷையில் சொல்லணும்னா கடத்தி வச்சிருக்கேன். ஏய், இங்க பார், நீ போய் சொல்ற. பூங்குடி அவங்க அம்மா கூட்டிட்டு எங்கேயோ போயிட்டா. நீ என்ன ஏமாத்த பார்க்காத. ஒரு பொம்பளை புள்ள சுயநினைவே இல்லாத அம்மாவை எப்படி ஹாஸ்பிட்டல்ல இருந்து தனியாக கூட்டு போக முடியும்? நாங்க தான் அவங்கள கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம். இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். பூங்குடி தான் என் பொண்ணுன்னு அவளை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அவளும் அதை யாருக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டான். நீ நம்பலன்றது எனக்கு அவசியமே இல்லை. உனக்கு உன் மக உயிரோட வேணும்னா எனக்கு 25 லட்ச ரூபா வேணும். பணமா பணமா நீயே முடிவு பண்ணிக்கோ. டேய், அது மட்டும் இல்ல, உன்னோட 2வது பொண்ணோட கல்யாணத்துல வந்து உன்னோட இந்த மறைக்கப்பட்ட கதையை சொல்லி உன் மானத்தை எல்லாரும் முன்னாடி வாங்கி ஏலம் விட்டுருவேன். டேய், டேய். மானமும் போகும், கல்யாணமும் நின்றும். நீ உடனே பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கோ. நம்பர் தான் இருக்கேன்னு போலீஸ்க்கு போக நினைச்ச அடுத்த நிமிஷமே என்கிட்ட இருக்கிற 2 பேரும் சிவலோக பதவி அடைஞ்சிருவாங்க. டேய், நீ அவங்கள ஒண்ணும் பண்ணிடாதடா. ஹலோ, ஹலோ. டேய், டேய். டேய், என்னடா ஆச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? மறுபடியும் கனவா? இல்லம்மா, இது வேற. யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி
பூங்குடியும் சரோஜாவையும் நான் கடத்தி வச்சிருக்கேன். ஐயோ எனக்கு 25 லட்ச ரூபா வேணும்னு சொல்லி மிரட்டுறாமா. ஐயோ என்னடா இதெல்லாம்? யாரா அவன்? அவனுக்கு எப்படி இவங்களெல்லாம் தெரியும்? அவனுக்கு எல்லாமே தெரியுதுமா. பணத்தை கொடுக்கலன்னா அவங்கள கொன்னுடுவேன்றான். ஐயோ அப்புறம் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்திடுவேன்றான். ஐயோ இத பாரு, பணத்தை கொடுத்து எப்படியாவது அவங்கள மீட்டுடு. பணத்தை விட நம்ம குடும்ப வாரிசு தானே முக்கியம். என்னப்பா யோசிக்கிற? யாருக்குமே தெரியாத விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கேமா. அத பத்தி எல்லாம் அப்புறம் யோசிக்கல. முதல்ல பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு காதும் காதும் வச்ச மாதிரி அவங்கள மீட் எடுத்து நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல கொண்டு போய் தங்க வச்சிருப்பா. ம். போனமா பணமா? டேய் இங்க பார், நான் பணத்தை கொடுத்துறேன். எனக்கு அவங்கள திருப்பி கொடுத்துரு. பணத்தை எங்க கொண்டு வரணும்னு சொல்லு. இவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு அப்புறம் எதுக்கு அப்படி பேசணும்? சரி, தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. சரி இங்க பாரு, பணத்தை எங்க கொண்டு வரணும்னு சொல்லு. பணம் இப்போ வேணாம். நாளைக்கு நைட்டு நான் கால் பண்ணி பணத்தை எங்கே எடுத்துட்டு வரணும்னு சொல்கிறேன். அங்கே வந்து கொடுத்துட்டு பசுவையும் கண்ணையும் ஓட்டிட்டு போ. ஹலோ. என்னப்பா சொல்றா? அதிகமா பணம் கேக்குறேன்னா எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துறேன்னு சொல்ல வேண்டியதானப்பா? இல்லம்மா, பணத்தை எங்க கொடுக்கறது, எப்படி கொடுக்கறதுன்னு நாளைக்கு நைட் சொல்றானா. ஐயோ யாரா இருக்கும்? காலையிலே வந்துரு, எல்லாம் உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு இவன் எங்க போயிருக்கானே தெரியலையே. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். வீட்டுலதான் இருக்காங்கன்னு நானும் நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா. ரூம்ல போய் பார்த்தா அவன் ரூம்ல இல்ல, வேற எங்கேயோ போயிருக்கான்னு தெரிஞ்சது. நாம வெயிட் பண்ணா பரவாயில்ல. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆளுங்க, கேட்டரிங் ஆளுங்க எல்லாரும் எல்லாம் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க போனானே தெரியலையாமா. இல்லப்பா, எங்க இருந்தாலும் அவன் இங்க வந்துருவான். அப்பா வரதுக்கு லேட் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா கல்யாண பர்ச்சேசிங்காவது முடிச்சிட்டு வந்திருப்போம். சரி வெயிட் பண்ணுவோம். சரி வந்தாச்சு, இருந்து பேசி முடிச்சிடுவோம். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல வேண்டாமா, ஏற்கனவே 2 காஃபி சாப்பிட்டோமா, போதும். காஃபி தானே, ஒன்னும் ஆகாதுப்பா. பரவாயில்லம்மா, வேண்டாமா. இவன் எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. கேட்டரிங்க ஃபைனல் பண்ணுங்கிறத மறந்துட்டான் போல இருக்கு. மறக்க மாட்டான்பா, வேற எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருப்பான். இப்ப வந்துருவான்ப்பா. வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன்ல கண்டிப்பா வந்துருவான்னு. சாரி 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 சாரி. டேய் எங்கடா போயிட்ட? எல்லாரையும் அவர் சொல்லிட்டு எங்க போன? மறந்துட்டியா? இல்லடா, மறக்கல. ஒரு அவசரமான வேலை இருந்துச்சு, நீங்க வர்றதுக்குள்ள போயிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. இதோ ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அம்மா கொஞ்சம் வாங்க வாங்க. நான் இது வந்துடுறேன். டேய் எங்கடா போன? அவங்க எல்லாரும் 1 மணி நேரமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா. ஏதாவது நினைச்சுக்க மாட்டாங்களா? அம்மா அதெல்லாம் ஒன்னும் நினைச்சுக்க மாட்டாங்கம்மா. இத பாரு, இது வரைக்கும் அவன் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், இனிமே அவன் உனக்கு சம்மந்தியாக போறவன்டா. அதுக்கான மரியாதையை நீ கொடுத்துதானே ஆகணும்.
சரி போனை கூட எடுக்காம எங்கடா போன? அம்மா அவங்களுக்கு இன்னைக்கு ராத்திரிக்குள்ள பணம் செட்டில் பண்ணணும்ல, அதான் போய் பேங்க்ல பணம் எடுத்துட்டு வந்தேன். அதுக்கு இவ்ளோ நேரமா? அம்மா இப்பெல்லாம் கேஷ் எடுக்கணும்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு. ஏதோ மேனேஜர் எனக்கு தெரிஞ்சவன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாவே முடிஞ்சது. இது உனக்கு சீக்கிரமா? அம்மா அதை விடு, இந்த பேக்கை பத்திரமா உள்ள வைமா, நைட் நான் போகும்போது வாங்கிக்கிறேன். சரி. டேய் என்னடா? ஒன்றும் இல்லடா. என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லாம் பேசியாச்சா? டேய் இப்பதான்டா ஒவ்வொன்றா முடிஞ்சுக்கிட்டு வருது. இன்னும் கேட்டரிங் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சிட்டா கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்ச மாதிரி. பேசிட்டீங்கல்ல? ஏன்டா விளையாடுறியா? பேசுறது தான் வாங்கன்னு சொல்லிட்டு நீ எங்கேயோ கிளம்பி போயிட்டிய. இப்போ பேசிட்டீங்களான்னு கேட்குற? இல்லடா, நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் பேசியிருப்பீங்கன்னு நினைச்சேன். அப்பா நீங்க இல்லாம நாங்க எப்படிப்பா பேசுறது? சரி பேசிடலாம். ஆமா நீங்க பேசுங்கம்மா. நானா? டேய் உனக்காக தான்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டேய் அதுலடா, அம்மாவே பேசுவாங்கடா. அம்மா நீங்களே பேசுங்கம்மா. சரிப்பா. இங்க பாருங்க, பட்ஜெட்டை பத்தி எல்லாம் எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா டேஸ்டும் குவாலிட்டியும் பர்ஃபெக்டா இருக்கணும். எந்த ஃபுட்டுமே ரிப்பீட்டட் ஆகக்கூடாது. சரி. ரிசப்ஷனுக்கு போடுறது பொன்னழைப்புல இருக்கக்கூடாது, பொன்னழைப்புக்கு போடுறது கல்யாணத்துல இருக்கக்கூடாது. சரிம்மா. எத்தனை வெரைட்டி வேணாலும் போடலாம், ஆனா கடைசியா ஒயிட் ரைஸும் ரசமும் சாம்பாரும் கூட இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. நீங்க தான் எதுவும் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொன்னீங்களே, ஆனா நீங்களே ரசம் சாம்பார் எல்லாத்தையும் மறுபடியும் போட சொல்றீங்க. அது டிஃபால்ட்டா எப்பவுமே இருக்கணுமே. மத்தது எதுவும் ரிப்பீட் ஆகாம கொஞ்சம் பாத்துக்கோங்க. நீங்க என்ன மெனு கொடுக்குறீங்களோ அதை கரெக்டா நாங்க கொடுத்துருவோம். சரிங்க. மது, அது உன்னோட டிபார்ட்மெண்ட், மெனு கொஞ்சம் நீ மார்க் பண்ணி கொடுத்துறேன். அப்பா என்ன ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆளுங்களை கோஆர்டினேட் பண்ணிக்க சொன்னீங்க, இப்ப ஃபுட் டிபார்ட்மெண்ட் பாத்துக்க சொல்றீங்க? ஆமா ஆமால, அப்ப ரெண்டையும் நீயே பாத்துக்க. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சார் நான் தான் சார். சரி நீங்க உங்க பிளான சொல்லுங்க. சார் அதெல்லாம் நீங்க கொடுத்து எப்போ ஓகே பண்ணிட்டீங்க. ஓகே பண்ணிட்டேனா? அப்புறம் எதுக்கு வந்தீங்க? அதுல 2 அம்யூஸ்மெண்ட் ஐட்டம் சேர்க்கலான்னு கேட்டு அம்யூஸ்மெண்ட் லிஸ்ட் கேட்டிருந்தீங்களா சார், அதான் சார் லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். கல்யாணத்துல போய் எதுக்கும் அம்யூஸ்மெண்ட், பர்த்டே பார்ட்டி அப்படி இப்படின்னா ஓகே. நான் கூட அப்போவே வேணான்னு தான் சார் சொன்னேன். நீங்க அப்பவே வேணான்னு தான் சொன்னீங்களா? ஆமா சார். அத நான் சொன்ன மாதிரி நினைச்சிட்டேன். சரி நீங்க உங்க சாய்ஸ்ல ஒரு 2 ஐட்டத்தை சேர்த்துக்கங்க. சரி. என்ன ஸ்ரீராம், நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ சொன்னா கரெக்ட் தான். நீ என்ன நினைக்கிற? அதுக்கு நான் பேமெண்ட் பண்ணிடுறேன். சரி ஓகே சார், தேங்க்யூ. அப்புறம் என்ன, அவ்வளவுதானே? டேய் நீ தாண்டா சொல்லணும். ஆமா அவ்வளவுதான். சரிங்க சார். சரி நீங்க கிளம்புங்க. வரேன் சார். தேங்க்யூ. அப்ப நாங்க வரோம். மது நீ கார்ல வெயிட் பண்ணுமா? சரி மாமா. என்னடா ஒரே டென்ஷனா பதட்டமா இருக்க? அது வந்து ஒண்ணு இல்லடா. அதான் நீ பேசுனதுல இருந்தே தெரியுது, ஒரே குழப்பத்துல தான் இருக்க.